நம்ம மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலங்கிறது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனாலும் பேசுறதுக்கு தயக்கம். தமிழ் நம்மளோட தாய்மொழியா இருக்கு, நம்ம நல்லா பேசுறோம். தமிழ் இலக்கணம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமே. எப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசுறதுல கேட்க ஆரம்பிச்சோம். ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, மற்ற ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிளேசஸ்ல எல்லாம் சொல்லி கொடுக்குற மெத்தட் டிஃப்ரெண்டா இருக்கு. கிராமர் தான் நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிராமர் தேவையே இல்லைன்னு சொல்லல, பட் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம கத்துக்கும் போது கிராமரை விட ரியல் லைஃப் சினாரியோஸ் வச்சு கத்துக்கிட்டானா இன்னும் ஈஸியா புரியும். நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கேயே ஒரு 50% ஆஃப் ஆகிடும். அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காது. யூ வில் ஃபோக்கஸ் ஆன் மை கான்வர்சேஷன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆக்சுவலி ட்ரை டு என்கேஜ் தி ஸ்டூடெண்ட். ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சனல் ட்ரெயினர் கான்வர்சேஷனல் மூலமா அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த கிராமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷ் பார்ட்னர்ல எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க வில்லிங்கா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்டர் ப்ரிவிலேஜா இருக்கிற ஒரு கிட்டுக்கு அவங்க பேர்ல நம்ம ஃப்ரீயா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்போம். ஸோ இதுக்கு நம்ம நிறைய என்ஜிஓஸோட கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தடே தப்பு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்னு மற்ற சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மொழி வந்து கத்துக்கவே முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஒரு தீர்வா நாங்க வாட்ஸ்அப்லயே தமிழ் மூலமாவே இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சா இங்கிலீஷ் பார்ட்னர். So, இன்னைக்கு after 5 years, we have yet again with us Mr. Shas, Managing Director of English Partner. Welcome. Thank you so much. So, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 years முன்னாடி இன்டர்வியூ பண்ணோம் பியாண்ட் உட்ஸில். இப்போ வந்து இட்ஸ் பின் அ லாங் ஜேர்னின்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பார்ட்னர்னா என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட சொல். இங்கிலீஷ் பார்ட்னர் அஸ் அ பிராண்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அஸ் அ ப்ராப்ளம் என்னங்கிறத பற்றி பேசணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி பேசினா தான் இங்கிலீஷ் பார்ட்னர் என்னங்கிறது வந்து சொல்கிறது இன்னுமே வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வரும்போது எவ்வளோதான் டெக்னிக்கலி ஸ்கில்டாக இருந்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து வீக்காக இருக்கனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய டைம் இதை வந்து கற்றுக்கிறக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேயும் சரி, காலேஜஸ்லேயும் சரி. அதுக்கப்புறம் வெளியே டியூஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஆஃப்லைன் கிளாஸஸ் போய் கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க. இங்கே எங்கேயுமே வந்து ப்ராப்பராக கற்றுக்க முடியாமல் ஒரு பிரச்சனையாக இது இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேயும் சரி, எங்கள் கூட இருந்தவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, எங்கள் சீனியர்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னடா எல்லாத்துக்குமே நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்கே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இதுக்கு ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா நாங்கள் தேடும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தடே தப்பு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்னு மற்ற சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மொழி வந்து கற்றுக்கவே முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஒரு தீர்வாக நாங்கள் வாட்ஸ்அப்லேயே ஈஸியாக அவங்களுடைய மதர் டங்லேயே தமிழ் மூலமாகவே இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கலான்னு ஆரம்பித்தா இங்கிலீஷ் பார்ட்னர். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களால் ரன் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆன்லைன் ஸ்போக்கன் கிளாஸஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் உனக்கு லீடிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இது எப்படி சாத்தியமாச்சு? ஓகே, இது வந்து ஓவர் நைட்டில் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கான ஒரு தீர்வு, இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பார்ட்னர் ஆரம்பித்தோம். ஆனால் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் கான்ஸ்டன்ட்டாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே இருந்தோம். அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை தாண்டி வேறு என்னென்ன பிரச்சனைங்க அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கற்றுக்கிறதுக்கான நேரம், இல்லாட்டி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் எப்படி வாட்ஸ்அப்லேயே தமிழ் மூலமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கோம்னாலுமே அதுலேயுமே நிறைய பேரியர்ஸ் இருந்துச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது என்னங்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச 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 ஒவ்வொரு ப்ராப்ளமாக நாங்கள் சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஆரம்பிக்கும் போது காலையில் 9 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தான் ட்ரெயினர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அவங்க இந்த வேறு டைம் ஜோனில் இருக்கிறவங்களால இங்கிலீஷ் கற்றுக்க முடிய மாட்டேங்குது நம்ம கிட்டன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 24/7 பர்சனல் ட்ரெயினர் அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட அடிப்படையில் அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக சிலபஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாகவே கன்சர்ன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீமேல் ட்ரெயினர்ஸ் அலோகேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான அந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனால மட்டும்தான் எங்களால் இவ்வளோ 5 இயர்ஸில் இந்த அளவு க்ரோத் எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்றதை சொல்லிட்டீங்க. நீங்களே ப்ரீவியஸாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் நாட் அன் ஈஸி லாங்குவேஜ், இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் பட் நாட் ஈஸி. ஸ்கூலில், காலேஜில் இங்கெல்லாம் நம்ம கற்றுக்குறோம், பட் இருந்தாலும் எல்லாராலையும் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியறதில்ல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸில், சாட் ஜிபிடியில் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுது. பட் இருந்தாலும் உங்ககிட்ட வந்தால் கற்றுக்க உறுதியாக
ஈஸியாக முடியும் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஐ நோ நீங்கள் மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, பட் எப்படி அந்த சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இங்கிலீஷுங்கிற ப்ராப்ளம் இப்போ உருவானது கிடையாது. பல காலமாக நம்ம ஊர் மக்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதனால தான் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஆஃப்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிருப்போம். ஆனால் அங்கே எல்லாமே ஒரு பிரச்சனை மட்டும் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். when it comes to ஆஃப்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டீச்சருக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்டிஃபை பண்ணோம். இங்கே பர்சனலைஸ்டாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது போக எந்த ஒரு லாங்குவேஜுமே கற்றுக்கணும் அப்படின்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், LSRW அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மெத்தட் படி தான் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கவே முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, நம்ம தமிழ் நல்லா பேசுகிறோம், தமிழ் நம்மளோட தாய்மொழியாக இருக்குது, நம்ம நல்லா பேசுகிறோம். தமிழ் இலக்கணமெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமே. எப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுறதுல கேட்க ஆரம்பித்தோம், திருப்பி நம்ம தப்பாக பேச ஆரம்பித்தோம். அதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இலக்கணமே கற்றுக்குறோம். ஆனால் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், மற்ற ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிளேசஸ்லாம் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிராமர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிராமர் தேவையே இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு ஃபாரின் லாங்குவேஜை நம்ம கற்றுக்கும் போது கிராமரை விட ரியல் லைஃப் சினாரியோஸ் வச்சு கற்றுக்கிட்டானா இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ LSRWங்கிற கான்செப்ட், எங்களுடைய மெத்தட் வந்து நாங்கள் ரொம்ப பெட்டராக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். எங்களோட சிலபஸை வந்து அடிக்கடி நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எங்களுக்குன்னு சிலபஸை க்யூரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்மளுடைய சிலபஸை வந்து நம்ம இன்னும் பெட்டராக க்யூரேட் பண்ணிகிட்டே இருந்து தான் நம்ம கொண்டு வரனால தான் எங்களால் இவ்வளோ பெட்டராக சொல்லிக் கொடுக்க முடியுது. பட் AI இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து AI வந்து த்ரெட்டாக தெரியலையா? இப்போ நீங்கள் எல்லாமே வந்து ஹியூமன் டிபெண்ட்டாகவே சொல்கிறீங்க, விச் இஸ் அ வெரி கிரேட் திங் டு ஹியர். பட் இருந்தாலும் AI வந்து உங்களுக்கு த்ரெட்டாக ஃபீல் ஆகலையா? AI வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கணுன்னா நம்ம AI காம்பீட் பண்ண ட்ரை பண்ணாதான் அது ஒரு த்ரெட்டாக பார்க்கணும். நம்ம என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம AI காம்படிட்டராக பார்க்கக்கூடாது. AI எந்த அளவுக்கு இன்டெகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். பட் when it comes to இங்கிலீஷ் பார்ட்னர் அண்ட் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எங்களுடைய பிராண்டோட கோர் பிரின்சிபலே பர்சனலைஸ்டாக, ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரெயினர் பக்கத்தில் உட்காந்து ஒரு ட்ரெயினர் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம AI வச்சு ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் AI நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் எங்கே அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட ப்ரோக்ரஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மெட்ரிக்ஸ் நம்ம வச்சிருப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தங்க ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து சில கான்செப்ட்ஸில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேஷ்போர்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பர்சனல் ட்ரெயினர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அந்தந்த ஏரியாஸுக்கு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏதாச்சும் MNCயில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் மெயில் அனுப்புறது இல்லாட்டி ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாமே எங்கள் டேஷ்போர்டில் தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் உள்ளே வரும்போது அவங்களுக்கு இன்னும் பெட்டராக எப்படி சொல்லிக் கொடுக்கலாங்கிறதுக்கு நாங்கள் AI இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ AI வந்து நாங்கள் என்றைக்குமே த்ரெட்டாக நினைக்க மாட்டோம். அட் தி சேம் டைம் பர்சனலைஸ் ட்ரெயினர், ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட உட்காந்து ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்கறத பீட் பண்ணுறதுக்கு எந்த AIனாலையும் பண்ண முடியாது. ஸோ அதை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், அகரமோட சேர்ந்து நீங்கள் லாங்குவேஜில் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் ஈவன் போலீஸ், அதான் நானே பார்த்தேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்கிலீஷில் ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் டச் விட்டு போன ஒரு லாங்குவேஜை பேசுறதுங்கிறது அவர் மூஞ்சில் அந்த இது தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? ஸோ இந்த ஐடியாலாம் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணது கிடையாதுங்க. எங்களுக்கு இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணனால நான் சொல்கிறேன், நம்ம கரூர், விருதுநகர், கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட அப்ரூவலோட நம்ம தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஆக்டர் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது இங்கிலீஷ் பார்ட்னர் தான். அதே மாதிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது நம்ம தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் லேண்ட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபன்னி ஸ்டோரி. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிகிட்டே இருப்போம். எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு டைம் என்ன பண்ணோம், ஒரு கான்டென்ட் ட்ரிப்பாக போனோம். சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணோம். கன்னியாகுமரி, தேனி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுண்டுமே நம்ம அடிக்கும்போது எல்லா பிளேசஸ்க்குமே நம்ம போய் சொல்லிக் கொடுக்குற சில வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த வீடியோஸ், அப்போது கரூரில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்த மிஸ்டர் பிரபுசங்கர் IAS அந்த வீடியோ பார்த்து அவரோட டீம்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு அங்கே இனிஷியேட் ஆன ப்ராஜெக்ட் தான் எல்லா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் அவங்க லைஃப்பில் காலேஜ் போகிறாங்க அப்படிங்கும்போது பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக அவங்க இங்கிலீஷில் வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் கலெக்டர் சாரோட ரொம்ப தேவையான ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம நிறைவேற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு அதுலேருந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய லேர்னிங் என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் மாதிரி இருக்கிற பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்குமே நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியுது இந்த அளவுக்கு பர்சனலைஸ்டாக சொல்லி கொடுக்குறப்போ அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்கு எங்கள் கான்டென்ட் தான், எங்கள் சோஷியல் மீடியா கான்டென்ட்ஸ் தான் வந்து மெயினான காரணமாக இருந்திருக்கு. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கவர்மெண்ட் இது லேண்ட் பண்ணதே பெரிய விஷயம். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இஸ் டெஃபினெட்லி கிரேட் திங். பட் அதான் நான் கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, முக்கியமாக உங்களுடைய அந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்டுங்க, அதாவது ரொம்ப யூனிக்காக பண்ணுறீங்க எல்லாமே. சொல்லிக் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது திடீர்னு எங்கேயாவது ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி தரீங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. எப்படிங்க இது? யாருங்க ஒரு பர்சனல் டீம் இதுக்காக வச்சிருக்கீங்களா? ஹூ இஸ் பிஹைண்ட் திஸ்? ஹூ இஸ் த மாஸ்டர் மைண்ட்? ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஒரு டீமே வச்சிருக்கோம். ஸோ கான்டென்ட் பற்றி சோஷியல் மீடியா பற்றி பேசுறதுக்கு என்னை விட டீமை கூப்பிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் வி கேன் கால் தம். யா, ஸோ இவர் தான் ஆஷிக், இவர் தான் நம்ம கான்டென்ட் டீமோட லீட், அண்ட் இவங்க ஹரிப்ரியங்கா நம்ம சீனியர் ட்ரெயினர். ஸோ இவங்க இதை பற்றி பேசினா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக வெல்கம் போத் ஆஃப் யூ. ஸோ நீங்கள் தான் இந்த கண்டென்ட்டுக்கான மாஸ்டர் மைண்டுங்களா? எப்படிங்க இது பிடிக்கிறீங்க? வேறு இந்த ஐடியாலாம் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ஆக்சுவலி கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது நாங்கள் தான். பட் அந்த கான்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல முக்கியமான ப்ளே பண்ணுறதே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ட்ரைன் பண்ணும்போது நம்ம ட்ரைனர்ஸ் கிட்ட அவங்க கேட்குற விஷயங்கள், அவங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு இன்சைட்ஸ் வரும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக டீம் இருக்குது. ஸோ அந்த இன்சைட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எங்கேஜிங்காக அதை வந்து கான்டென்ட்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போடுறோம். ஸோ நம்ம சீனியர் ட்ரைனர் இருக்காங்க ஹரிப்ரியங்கா. ஸோ ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து தான் எங்களுக்கு இன்சைட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆஷி சொன்ன மாதிரி ட்ரெயினர்ஸோட ரோல் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரைனிங், தே கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ட்ரெயினர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஜென்ரல் டவுட்ஸ் ஆஃப் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாமல் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுற சில விஷயங்கள், சில ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே டெய்லி பேசிஸில் ட்ரெயினர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால தே க்ளோஸ்லி அசோசியேட் வித் மீ அண்ட் ஐ க்ளோஸ்லி அசோசியேட் வித் கான்டென்ட் டீம். ஸோ நாங்கள் அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட டவுட்ஸ் அண்ட் அவங்களுக்கு தேவைப்படுற கிளாரிஃபிகேஷன்ஸை தான் நாங்கள் கான்டென்ட்டாகவே உருவாக்குறோம். ஸோ இந்த கான்டென்ட் வந்து மேஜர் ஆடியன்ஸை போய் கேட்ட பண்ணுது. இட் டசன்ட் ஸ்டிக் வித் ஒன் பர்சன் இல்லையா? ஸோ மேஜர் செக்டருக்கு இந்த கான்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இப்போ 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இஸ் ரெப்ரசென்டிங் தட் ஹியூஜ் மாஸ். அப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறது தான் நிறைய பேத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இட் இஸ் பேயிங் அஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். நிறைய பேர் வந்து இது ரொம்ப கான்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, நான் ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கேட்பீங்க? எப்படி எனக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க? ஓகே, நம்ம டைரக்ட் டீச்சிங் மெத்தட்ஸ்க்கு போகாமல் சும்மா ஒரு கேஷுவலான ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆர் யூ மேரிட்? I am, unfortunately. All right. Do you have kids? Yeah, I do. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட போயிட்டு இதெல்லாம் நீ தொடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒன்று சொல்கிறீங்க. How do you say that in English? Don't touch that, don't do that. வேறு விதமாக ட்ரை பண்ணுறீங்களா? இதை நீ பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு? அப்போது I'll probably say, you should never do this. Got it. So you should never do this. அந்த இடத்துல ஷுட்டுக்கு வந்து அந்த ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா? Okay. ஸோ நீங்கள் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்னா உங்களுடைய ஆப்ளிகேஷன், அது உங்களுடைய ஸ்ட்ராங் கமாண்ட், அது இது பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எண்ட் ரிசீவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறது ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா மீறி பண்ணுவேங்கிறது ஒரு ஆப்ஷன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது நீ பண்ணவே கூடாது அப்படின்னா, சே வி யூஸ் திஸ் ஃபார் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ஆல், யூ மஸ்ட் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். அந்த மஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே ஆப்ஷனே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த வெரி பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷுட் அண்ட் மஸ்ட். இது நம்ம நிறைய இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்கள் ஆஃபீஸ் லாகின் டைம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்களா? இருக்கு, டெஃபினெட்லி. ஓகே, ஸோ அங்கே ரூல்ஸில் வந்து நம்ம யூ ஷுட் லாகின்க்கு பதிலாக யூ மஸ்ட் லாகின் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு கான்வர்சேஷன் பேசிஸில் தான் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட்டே வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. 90% ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பேசுறதுனால அது வந்து காமன்லி அக்செப்டடாகவும் மாறிடுது. ஸோ அவங்க பேசுகிறப்பவே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறோன்னா ஸ்பாட்லேயே அவங்க கூட ட்ராவல் பண்ணி டெய்லி சினாரியோஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் கேட்டிங்களே எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னு, நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கேயே ஒரு 50% ஆஃப் ஆகிடும், அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காது. இப்போ நம்ம பேசுகிற வகையில் யூ வில் ஃபோக்கஸ் ஆன் மை கான்வர்சேஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆக்சுவலி ட்ரை டு என்கேஜ் தி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்கூல்லையாக இருந்தாலும் காலேஜ்லையாக இருந்தாலும் இது சொல்லிக் கொடுக்காம எல்லாம் இந்த கிராமர் ரூல்ஸை வச்சே சொல்லி கொடுக்குறனால தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாயும் என்னால் இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம மெத்தடே வந்து இதுவாக இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலங்கிறது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனாலும் பேசுறதுக்கு தயக்கம், கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம பேசினா தப்பாக பேசிடுவோமோ, எல்லாரும் நம்மளை வந்து கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்னு. ஸோ ஒரு டீச்சர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா,
நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது வருஷம் பூரா டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்குறத வச்சு தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஏன் என் ஃப்ரெண்டு என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டான், என்னை திட்ட மாட்டான் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சனல் ட்ரெயினர் கான்வர்சேஷனல் மூலமாக அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த கிராமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இருக்கிற எஃபெக்டே தனிங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் பார்ட்னரில் வந்து இந்த பேசிக், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் பற்றி சொன்னீங்க. இதை தவிரவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். வெல், பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷை கவர் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். வெரஸ் ஒரு ஜாப் கோவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். ஜாபில் வந்து நான் எப்படி கெரியர் லேடர் எப்படி ஏறுறது, எப்படி நான் ஒர்க் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் மாஸ்டர் பண்ணுறதுங்கிறப்போ தே வில் நீட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், தே வில் நீட் பப்ளிக் ஸ்பீக்கிங், தே வில் ஆல்சோ நீட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், ஆல் த எட்டிகெட் புட் டுகெதர். என்னென்னலாம் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் பண்ணணும் அதை கஸ்டமைஸ் பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த கரிக்குலம். இதை தாண்டி இதெல்லாமே B2C கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது. B2B ஆர்கனைசேஷன் ஆஸ் சச், ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஒரு MNC கம்பெனி ஆர் ஒரு BPO, இந்த மாதிரி செக்டர்ஸ்லேருந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க டு கேட்டர் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ். அவங்களுக்கும் அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அகேன் கஸ்டமைசேஷன், அவங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளூவன்சி மட்டும் இல்லை, அவங்க வந்து என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணணும், லெட்ஸ் ஹேவ் மோர் ஃபன் அப்படின்னா வி வில் இன்டியூஸ் தட் ஃபன் எலிமெண்ட். ஸோ இந்த மாதிரி B2B செக்டர்ஸ்க்கும் நம்ம பண்ணுறது உண்டு. அப்படி தான் நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அகரம் அகேன் ஃபார் தட் மேட்டர் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கிலீஷ் சொல்லித்தராங்க. மெயின்லி பிகாஸ் அவங்களுக்கு ஜாப் போனதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேணாமே அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எட்டிக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட வர எல்லாத்துக்குமே இது ஒரு மேஜர் ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இன்டர்வியூ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது again from 7 daysல இருந்து 3 months வரைக்கும் எங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் based on requirements. இது தாண்டி ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் ஹேஸ் 3 different segments. எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பார்ட்னர்ஸ் எட்ஜ், வேர் வி ட்ரெயின் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏஜ் 4லேருந்து ஏஜ் 18 வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கு அவங்களுக்கு என்ன மாடல் தேவையோ, ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படலாம், ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்படலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க ஸோ தட் ஐ கேன் ரீப்ளே. இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க என்ன கேட்டாலுமே நம்மளால் பண்ணித்தர முடியும். ஒரே லைனில் சொல்லணும்னா இன் இங்கிலீஷ் பார்ட்னர் வி டோன்ட் சே நோ டு எனிதிங் ரிகார்டிங் இங்கிலீஷ், அவ்வளோதான். பிகாஸ் எந்த மாடல் கேட்டாலும், என்ன கரிக்குலம் கேட்டாலும், எனக்கு இவ்வளோ டேஸில் கஸ்டமைஸ் பண்ணித்தாங்கன்னு கேட்டாலும் we have an S for it. So this is for English Partner Edge. English Partner also has another segment called English Partners IELTS. So IELTS is nothing but an eligibility test to go abroad. நிறைய பேர் ஸ்டடீஸ்க்காக போவாங்க, நிறைய பேர் ஒர்க்குக்காக போவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அகைன் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா we have a bridge course. ஸோ நிறைய இடத்துல வெறும் ஐஎல்ஸுக்கு உண்டான தேவையான கரிக்குலம் சொல்லி கொடுப்பாங்க. பட் அது ரிசீவருக்கு வந்து அது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். we understand their level, we give them a bridge course. அந்த bridge course முடிச்சதுக்கப்புறம் தான் we teach them IELTS. அவங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் they can take multiple mock tests with us. So we are very flexible when it comes to IELTS. So IELTS பண்ணுறதுனால we also have another sister concern called English Partners Partner International. So Partner International is a one-stop solution for people who want to study abroad. So study abroad regarding உங்களுடைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லேருந்து, ரீசர்ச்லேருந்து, யூனிவர்சிட்டி செலெக்ஷன், அட்மிஷன் ப்ராசஸ், விசா ப்ராசஸ் எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி we do it. So IELTS போற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they take our consultancy services and they are very happy flying abroad. So these are 3 other segments of English Partner. ஓகே, இப்போ வந்து நான் இங்கிலீஷ் பார்ட்னரில் வந்து if I want to join, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன க்ரைட்டீரியா அண்ட் ரெண்டாவது எனக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? இங்கிலீஷ் பார்ட்னரில் ஜாயின் பண்ணணுன்னா இருக்கிற ஒரே க்ரைட்டீரியா, உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அட் த சேம் டைம் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி தமிழ் மூலமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம், முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பெனிஃபிட்ஸ்குள்ளே நம்ம வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு லெவல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஒரு சிலபஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ டீச்சிங்குள்ளே வரலாம். எங்கள் பர்சனல் ட்ரெயினர்ஸ் 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் கற்றுக்கலாம். எங்ககிட்ட இருக்கிறது 2 month கோர்ஸ் வித் 1 year வேலிடிட்டி அண்ட் லைஃப் டைம் அசிஸ்டன்ஸ். இந்த 2 month கோர்ஸுக்கு நம்ம ஏன் 1 year வேலிடிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. மேபி அவங்க ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஒரே கிளாஸ், ஒரு நாளோட கிளாஸ் 2-3 நாள் அட்டன் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரே கிளாஸை அந்த பர்சனல் ட்ரெயினர் கிட்ட
திருப்பி திருப்பி அவங்களுக்கு எப்போ அந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டாக புரியுதோ அது வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மூவ் ஆகும். அட் த சேம் டைம் நான் ஒரு 2 month கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னால் ரெகுலராக கற்றுக்க முடியல, ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால என்னால் ஃபோனை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் நான் பிஸி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து அவங்க மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கு தான் நம்ம 1 year வேலிடிட்டி கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரே கான்செப்டை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அங்கே இருக்கனாலேயே ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் லைஃப் லாங் அசிஸ்டன்ஸ் நம்ம எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் பார்ட்னரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் சார்ந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம பர்சனல் ட்ரெயினர்கிட்ட கேட்கலாம். ஸோ அது உங்களுக்கு வேலையே கிடைச்சதுக்கப்புறம் கூட வேலையில் வந்து ஃபஸ்ட்டு நான் மெயில் டிராஃப்ட் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு தெரியல, இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் ப்ரூஃப் ரீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறக்கும் நம்ம பர்சனல் ட்ரெயினர் அப்போவும் இருப்பாங்க. ஒரு ஒன் டைம் ஃபீ மாதிரி கொடுத்தா 4 hours சப்போர்ட். ஆமாம், 4 hours சப்போர்ட் வந்து அங்கே நம்ம கொடுப்போம். அது போக உங்களுக்கு வந்து எந்த டைமில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுமா, நம்மக்கிட்ட லைவ் கிளாஸஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு ஃபீமேல் ட்ரெயினர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கணுமா, அதுக்கும் நம்ம வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீமேல் ட்ரெயினர்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் சார்ந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ் பார்ட்னரோட ஒரு கோல். ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேசி மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் கரெக்டாக. அதுக்கு நம்ம டெய்லி ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். நம்ம ட்ரெயினர்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசுகிற மாதிரியும், சேட் பண்ணி பேசுகிற மாதிரியும், வீடியோ காலில் பேசுகிற மாதிரியும் நம்ம கான்செப்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கிராமர் ரூல்ஸ் எல்லாம் திணிக்காமல் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதால இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சிடும். வந்து ஒரு லாங் ஜேர்னி 5 yearsங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஜாயின் பண்ணுற முன்னாடி வந்து நாங்கள் இதே மாதிரி கேட்போம், எதனால் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களோட ப்ராப்ளமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து திருவாரூர் என்னமோ, அதுக்கப்புறம் அவங்க சென்னையில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க. லைக் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட ஒரே ரீசனால அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலை, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டனால தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு மேஜரான ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஆனால் வேலை கிடைச்சதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டனால தான் என் லைஃப்பில் இப்போ ஒரு சேஞ்ச் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ என்னோட மாத சம்பளத்தில் நான் எங்கள் அம்மாவுக்கு சாரீ வாங்கி கொடுத்தேன். நான் என்னை மாதிரி இங்கிலீஷ் தெரியாத ஒரு கிட்டுக்கு வந்து யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்பவே எனக்கு பர்சனல் லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சு. இத்தனை வருஷமாக நம்ம வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறோம், நிறைய பேர்த்தோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறோன்னெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம இதை மட்டும் ஏன் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது. அதுலேருந்து தான் நாங்கள் புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து யோசித்தோம். அது என்னன்னா 1 course 1 dream அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம இங்கிலீஷ் பார்ட்னரில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற ஒரு கிட்டுக்கு அவங்க பேரில் நம்ம ஃப்ரீயாக இங்கிலீஷ் சொல்லி கொடுப்போம். ஸோ இதுக்கு நம்ம நிறைய NGOஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நம்ம ஒருத்தங்களோட வாழ்க்கையை மாற்றுறதை தாண்டி எங்கள் ஸ்டூடெண்ட்டும் உள்ளே இன்வால்வ் ஆகி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றுறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு கால் எனக்கு அது. அண்ட் இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இங்கிலீஷ் பார்ட்னர் ஆஸ் அ பிராண்டாக மட்டும் இந்த தமிழ்நாட்டிலையும் சரி சவுத் இந்தியாலையும் சரி ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணல. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு என்றைக்குமே ஹீரோஸ். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஐடியாஸ் தான், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற கான்டென்ட்ஸ் தான், எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு அவங்க சொல்கிற ஐடியாஸ் வச்சு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஈவன் இந்த 1 course 1 dream கான்செப்ட் கூட எங்கள் ஸ்டூடெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ என்றைக்குமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு லீடிங் ஃபேக்டராக இருந்திருக்காங்க. எனக்கு வந்து திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் வெரி நைஸ் டு சி சச் யங் பேஷனட் பீப்புள் கம் அப் வித் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனில் இறங்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் ராக்கிங், கீப் டூயிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங் அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.